கிட்ட இருக்கிறது வந்துட்டு அகத்தியர் எழுதின நாடி ஜோதிடம் உங்ககிட்ட இருக்கு. இப்போ இன்னொருத்தவங்க கிட்ட வேற ஒருத்தவங்க எழுதுனதும் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ உங்ககிட்ட பார்க்கும்பொழுது வரக்கூடிய பலனும், அவங்க கிட்ட பார்க்கும்பொழுது வரக்கூடிய பலனும் வெவ்வேறா இருக்குமா? அது எப்படி இருக்கும் சார்? அதாவது இப்போ திருக்குறள் இருக்குங்க. திருக்குறளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3, 4 பேர் விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. அப்போ இந்த 3, 4 பேரும் எழுதின விதங்கள் வந்து என்ன இருக்கு? சொல்லக்கூடிய சொல்லு மாறு இருக்கும். ஆனால் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்கும். இப்போ அகஸ்திய மகரிஷி எழுதுறார், மகனிவனும் நிலைதொண்டும் அந்த மட்டும் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கிங்களேன். அதே வந்து சிவவாக்கியர் சொல்லலாம், மகந்தனக்கு நிலைதொண்டும் மாறா அந்தம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த மட்டும் அப்படிங்கிறாங்க. அந்தம்னா கடைசி காலங்கள் வரைக்கும். சிவவாக்கிய மகரிஷி என்ன சொல்றாரு? மாறா அந்தம் அப்படிங்கிறார். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒன்று தான். இப்போ சொல்லக்கூடிய பாடல்கள் மாறுபடலாமே தவிர, ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதே தான் இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையான விஷயம். உண்மையான ஓலை எடுத்து பார்க்கும்போது அப்படி தாங்க இருக்கும். புதுசாக நான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சொல்ல நினைக்கும் போது தான் அங்கே தவறுகள் நடக்குது அப்படிங்கிறதான் உண்மை.